ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் ரீசெண்டாக ஸ்ரீகுமரன் போயிருந்தப்போ ஒரு கோல்டு ஜுவல்லரி ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன். அது என்ன ஜுவல்லரி அப்படின்றது பார்க்க போகிறோம். அதோட பில் டீட்டெயில்ஸும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அங்கே வந்து எந்த மாதிரி இருக்குது வேஸ்டேஜ், அதாவது ஸ்ரீகுமரனில் வந்து வேஸ்டேஜ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது பார்க்க போகிறோம் ஜிஆர்டியை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஜிஆர்டியை கம்பேர் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால் நான் வந்து ஜிஆர்டியை கம்பேர் பண்ணி சொல்ல போகிறேன். ஜிஆர்டி அப்புறம் ஸ்ரீகுமரன். அது நெக்ஸ்ட்டு வந்து என்ன மாதிரியான ஜுவல்லரி டிசைன் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஸ்ரீகுமரனோட பில்லு. ஸோ இது வந்து நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அட்ரஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக. இது வந்து என்ன அப்படின்னா அந்த கோல்டு வாங்கினோம் இல்லையா கம்மலோட, அதோட டீட்டெயில்ஸ் தான் இதில் இருக்குது. இந்த பில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 1 கிராம் காயின் ஒன்று வச்சுருந்தோம். அதை போட்டுட்டு தான் வந்து நாங்கள் வந்து இந்த ஸ்டட்டு வாங்கினோம். ப்ளஸ் கேஷும் வந்து கொஞ்சம் இருந்தது. அன்றைக்கி வந்து காயினோட ரேட் எவ்வளோ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம் வெயிட் வந்து 1.010. ஸோ அது வந்து அன்னைய ரேட்டுக்கே எடுத்துக்கிட்டாங்க. அன்னைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 5485. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5540 ருபீஸ்க்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க. இந்த காயின் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டியோட காயினு. இந்த பில் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நாங்கள் இயரிங்க்கு வாங்கின ஆக்சுவலான பில் டீட்டெயில்ஸு. அந்த கம்மலோட வெயிட் எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.220 வந்து கிராம்ஸ் இருந்தது. வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 16% போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 17% அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ண சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக 1% தான் ரெடியூஸ் பண்ணாங்க. அதாவது அந்த ஸ்ரீகுமரனோட கார்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கார்டு இல்லைனாலும் வந்து எப்படியாவது 1% வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ 16% வந்து வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அதுக்கான அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு வந்து 26,850 வந்தது. அதாவது வேஸ்டேஜ் மட்டும் நாங்கள் எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,700 ருபீஸ் வந்து நாங்கள் பே பண்ணோம். ஸோ நாங்கள் போட்ட சிட் ஸ்கீமோட அமௌண்ட் வந்து 1000 ரூபாய். ஸோ மாதம் கட்டினதால 11,000 ஆச்சு. ப்ளஸ் 1000 ருபீஸ் வந்து அவங்க போட்டாங்க. ஸோ சிட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 தான் வந்து நாங்கள் சிட்டில் கட்டின மாதிரி இருந்தது. மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கையில் இருந்த அந்த காயினும் கேஷும் வந்து போட்டு தான் வாங்கின மாதிரி இருந்தது இந்த ஜுவல்லு. ஸோ அதனால் வந்து வேஸ்டேஜ் வந்தது. ஜிஎஸ்டியும் அந்த எஸ்ஜிஎஸ்டியும் சிஜிஎஸ்டியும் வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபா. ஸோ அது ஒரு 800 வந்தது. நமக்கு வந்து கோல்டு அமௌண்ட் இல்லாமல் நாங்கள் பே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜுக்கு வந்து 3,700 பே பண்ணோம். ப்ளஸ் இந்த ஒரு 800 ஒன்று பே பண்ணோம். ஸோ மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 27,656 ருபீஸ் வந்தது. நாங்கள் வாங்கின கம்மல் டிசைன் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் வந்து பார்த்துருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா அம்மாக்காக வாங்கின இயரிங் தான். டிசைன் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தது. 4 கிராம் கம்மல் தான். பட் நமக்கு காதில் போட்டோன்னா கொஞ்சம் பார்வையாகவே இருக்குது. ஆனால் இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டான டிசைன் தான். ரொம்ப வந்து திக்காக இருக்க மாதிரியான டிசைன் கிடையாது. அதனால நம்ம வந்து நைட்லலாம் வந்து இதை போட்டுட்டு தூங்க முடியாது. ஏதாவது ஃபங்க்ஷன் வேறு அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லைனா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் போட்டுட்டு நம்ம நைட்டில் மட்டுமாவது கழட்டி வச்சிடலாம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடலு மேலே வந்து ஒரு ஸ்டட்டு மாதிரி வருது. இந்த கீழே வர பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆடும். ஸோ காதில் போட்டுட்டு நம்ம பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃப்ரண்ட்டும் பேக்லேயும் வந்து இந்த மாதிரி ஆடும். இந்த முத்து மாதிரி தொங்குது இல்லையா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆடும். இந்த முத்தில் இருக்கிற இந்த ஹார்ட்டில் இருக்கிறது அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா எனாமல். அது வந்து ஸ்டோன் கிடையாது. ஸோ எனாமல் மாதிரி வர்றது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெயிட் இருக்காது. பட் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு வந்து லுக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஸ்டோன் வச்ச மாதிரியான கம்மல் வாங்குறத விட நம்ம இந்த மாதிரி எனாமல் வச்சது அப்படின்னா கொஞ்சம் அங்கங்கே ஹைலைட்டடாக இருக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 4 கிராம்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பார்வையான கம்மல் இருக்க மாதிரி இருந்தது. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டெய்லி வேர் பண்ணுற மாதிரி எடுக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக எடுங்க. குட்டியாக இருந்தாலுமே ஸ்ட்ராங்காக எடுங்க. ஏன்னா நம்ம வந்து நைட்டில் போட்டுட்டு தூங்குவோம் அந்த மாதிரிலாம் இருக்கும். டெய்லியும் நம்ம போட்டுட்ருக்கோம் அப்படின்றப்போ அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு தான் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியான லைட் வெயிட்டாக இருக்கிற பார்வையான கம்மலோ இல்லை பார்வையான ஜுவல்லரியோ வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அப்போ வந்து நமக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லா பெருசாக ப்ராமினெண்ட்டாக தெரியும். இந்த கம்மலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவரன் கம்மல் இருக்கா மாதிரி நமக்கு தெரியும். இப்போ வந்து நாங்கள் சொன்னால் தெரியும் இந்த மாதிரி இது வந்து 4 கிராம்ஸ் அப்படின்ட்டு. பட் பின்னாடி பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டான கம்மல் அப்படிதான் அப்படின்ட்டு. கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன் அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த வீடியோஸ் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் தர மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து அம்மா கிட்ட இருக்கிற இயரிங்ஸ் கலெக்ஷனுமே வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரியான இயரிங் இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து இந்த இயரிங் செலக்ட் பண்ணோம். அந்த ஜுவல்லரி கலெக்ஷன் பார்க்கல அப்படின்னாலும் மறக்காமல் சும்மா போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கும் வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே இது நல்லாயிருக்கு, நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், இது நல்லாயிருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கும் வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும்.
இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு டிப் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து சிட்டு போடுறீங்க, நகைச்சீட்டு வந்து எந்த கடையிலுமே போடுறீங்க அப்படின்னா, எந்தெந்த மாதிரியான சிட் ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு கேளுங்க. ஒரு சில கடையில் ஒரு சிட்டு ஸ்கீம் இருக்கும், ஒரு சில கடையில் வந்து 2-3 சிட் ஸ்கீம் இருக்கும். ஸோ 2-3 சிட் ஸ்கீம் இருக்குது அப்படின்னா அதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டு நீங்கள் கரெக்டானதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் காசு போடுங்க. சிட்டு போடும்போதே நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம எந்த ஜுவல் வாங்க போகிறோம், அதுக்கு வந்து கிராம் வெயிட் எவ்வளோ ஆகுது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வளையல் வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு 2 வளையல் வாங்க போகிறீங்க, ஒரு சவரனில் வாங்க போகிறீங்க அப்படின்னா 16 கிராம்ஸ் வரும் உங்களுக்கு. இப்போ அந்த 16 கிராம்ஸ் வந்து நீங்கள் 11 மந்த்ஸ் கட்ட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை டிவைட் பண்ணிக்கலாம். 16 டிவைடட் பை 11 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 1.5 கிராம் வந்து பர் மந்த்து கட்டுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1.5 கிராம்னா நீங்கள் எவ்வளோ கட்டணும் அப்படின்னா அரௌண்ட் 8,500 இல்லை 8,400 கட்டுற மாதிரி வரும். ஸோ நீங்கள் முன்னாடியே வந்து என்ன ஜுவல் வாங்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சிட் அமௌண்ட் போடுங்க. இல்லை நீங்கள் குட்டியாக வந்து ஒரு ஸ்டட்டு வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு 2 கிராமில் வாங்கினா போதும், இல்லை 4 கிராமில் வாங்கினா போதும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நகை வாங்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி மட்டும் அழகாக பே பண்ணிவிட்டு அந்த ஜுவல்லை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடலாம். லாஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் நகைச்சிட்டு போடுறீங்க அப்படின்னா, இப்போ இந்த வருஷம் நீங்கள் சிட்டு போட்டு நகை வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஓகே இந்த வருஷம் நம்ம வாங்கி முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் வருஷம் நம்ம சிட்டு போட வேணாம், கொஞ்சம் கேப் விட்டுறலாம், வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். எப்போவுமே வந்து நமக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஒரு 1 or 2 months டிக்ரீஸ் ஆனாலுமே திரும்பவும் அது இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ அதனால் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து பெருசாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்களால் வந்து ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் கட்ட முடியுமா, அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் கட்டிகிட்டே வாங்க. உங்களுக்கு வருஷ கடைசியில் வந்து ஒரு 2 கிராம் வாங்கினாலுமே அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதே மாதிரி வருஷம் வந்து நீங்கள் ஒரு பிரேக்கே விடாமல் நீங்கள் கட்டிகிட்டே வந்தீங்கன்னா அது வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நம்ம வருஷத்துக்கு ஒரு 2 கிராம் வாங்குகிறோம் அப்படின்னா கூட, இல்லை 3 கிராம் 4 கிராம் எது வாங்குகிறோம்னாலுமே கூட ஒரு 1 or 2 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1 சவரனோ 2 சவரனோ நம்மக்கிட்ட சேர்ந்துருக்கும். கண்டிப்பாக அது வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைமில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான கோல்டு ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.